யோசிச்சு பாருங்க, ஒரு பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரி, அதுவும் ஸ்விஸ் வாட்ச் மாதிரி ஒரு பிரம்மாண்டம், ஒரு சாதாரண மலிவான பிளாஸ்டிக் வாட்சால காப்பாற்றப்பட்டுச்சுன்னா நம்ப முடியுதா? ஆனா அதுதான் உண்மை. வாங்க இந்த நம்ப முடியாத கதையை முழுசா பார்க்கலாம். சரி, வாங்க டைம் டிராவல் பண்ணி 1980களோட தொடக்கத்துக்கு போவோம். அந்த நேரத்துல ஸ்விஸ் வாட்ச் தயாரிப்பாளர்கள் ஒரு பெரிய புயல்ல சிக்கி தவிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களோட பாரம்பரியமான கைவினைத்திறன் மிக்க மெக்கானிக்கல் வாட்ச்களை ஒரு புது டெக்னாலஜி மொத்தமா காலி பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த சரிவோட அளவு உண்மையிலே ஷாக்கிங்கா இருக்கு. பாருங்க, 1970களில் உலகத்துல விக்கிற 2 வாட்ச்ல ஒன்னு ஸ்விஸ் வாட்சா இருந்துச்சு. அதாவது 50% மார்க்கெட் ஷேர். ஆனா வெறும் 10 வருஷத்துல அது 15%மா குறைஞ்சிடுச்சு. காரணம், ஜப்பான்ல இருந்து வந்த சீகோ, காசியோ மாதிரி பிராண்டுகளோட குவார்ட்ஸ் வாட்ச்கள். அதுங்க ரொம்ப துல்லியமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம 10 மடங்கு விலையும் கம்மி. இது வெறும் நம்பர்ஸ் மட்டும் இல்ல, இதுக்கு பின்னால பெரிய மனித சோகம் இருக்கு. ஸ்விஸ் வாட்ச் இண்டஸ்ட்ரியில வேலை செஞ்ச பாதிக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், அதாவது சுமார் 60,000 பேர் அவங்க வேலையை இழந்தாங்க. பல தலைமுறையா செஞ்சுட்டு வந்த ஒரு தொழில் கண் முன்னாடி அழிஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் நம்ம கதைக்கு ஒரு ஹீரோ வராரு. அவர் பேரு நிக்கோலஸ் ஹாயக். உண்மையில இந்த இண்டஸ்ட்ரியை எப்படி மூடுறதுன்னு சொல்றதுக்காகத்தான் அவரை வேலைக்கு வச்சிருந்தாங்க. ஆனா அவரோ ஒரு சிம்பிளான கேள்வியை கேட்டார். அந்த ஒரு கேள்விதான் எல்லாத்தையும் மாத்த போகுது. ஸ்விஸ் வாட்ச் ஏன் இவ்ளோ காஸ்ட்லியா இருந்துச்சுன்னா, அவங்க சம்பளம் அதிகம்னு இல்ல, அவங்களோட மென்டாலிட்டி தான் காரணம். அவங்க வாட்சை ஒரு பொருளா பார்க்கல, ஒரு கலைப்படைப்பா பார்த்தாங்க. ஒவ்வொரு வாட்சுக்குள்ளேயும் நூத்துக்கணக்கான சின்ன சின்ன பாகங்களை வச்சு ரொம்ப சிக்கலா உருவாக்குனாங்க. ஆனா மலிவான துல்லியமான வாட்சுகளுக்கு தான் மார்க்கெட் இருந்துச்சு. ஹையேக் அவரோட இன்ஜினியரிங் டீமுக்கு கொடுத்த சேலஞ்ச் உண்மையிலேயே ஒரு இம்பாசிபிள் மிஷன் மாதிரி தான் இருந்துச்சு. வெறும் $5 உற்பத்தி செலவுல ஒரு வாட்ஸை உருவாக்கணும். ஆனா அது நீடித்து உழைக்கணும், வாட்டர் ப்ரூஃபா இருக்கணும், டைமும் கரெக்டா காட்டணும். எப்படிங்க முடியும்? இந்த செலவுக்குள்ள முடிக்கணும்னா அவங்க வாட்சோட டிசைனே அடியோட மாத்தணும். பழைய வழியில போனா இது சாத்தியமே இல்ல. அப்போதான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதுதான் 51 பார்ட் மிராக்கிள். அதுக்கு அவங்க யூஸ் பண்ண தத்துவம் தான் இந்த டிசைன் ஃபார் அசெம்பிளி. ரொம்ப சிம்பிள். ஒரு வாட்சோட உண்மையான காஸ்ட் அதுல இருக்கிற மெட்டீரியல்ஸ்ல இல்ல, அதை ஒன்னு சேர்க்கறதுக்காகிற நேரத்துல தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அசெம்பிளியை எவ்வளோ சுலபமா ஆக்க முடியுமோ அவ்வளோ சுலபமா ஆக்கணும், அதுதான் இலக்கு. சரி, எப்படி இதை செஞ்சாங்க? 3 பிரேக் த்ரூ ஐடியாஸ். வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல பாகங்களோட எண்ணிக்கையை அதிரடியா குறைச்சாங்க. ஒரு பாரம்பரிய ஸ்விஸ் வாட்ச்ல 91க்கும் அதிகமான பாகங்கள் இருக்கும். ஆனா ஸ்வாட்ச்ல வெறும் 51 தான். எப்படி? சிம்பிள். 2-3 பாகம் செய்யற வேலையை ஒரே ஒரு பிளாஸ்டிக் பாகம் செய்யற மாதிரி டிசைன் பண்ணிட்டாங்க. தேவையில்லாத ஸ்க்ரூ, பிளேட் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. அவங்களோட 2வது ஐடியா இன்னும் ஜீனியஸ். சாதாரணமா வாட்ச் மிஷினை தனியா செஞ்சு ஒரு கேஸ் உள்ள வைப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இன்ஜெக்ஷன் மோல்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி மிஷினோட பாகங்களையே நேரடியா பிளாஸ்டிக் கேஸோட சேர்த்து உருவாக்கிட்டாங்க. அதாவது வாட்சோட தோலே அதோட எலும்பு கூட மாறிடுச்சு. இதனால தனியா ஒரு மெட்டல் ஃப்ரேம் தேவையில்லாம போச்சு. 3வது ஸ்டெப் கொஞ்சம் சர்ச்சையானது. ஸ்விஸ் வாட்ச்னாலே அதை ரிப்பேர் பண்ண முடியுங்கிறது ஒரு எழுதப்படாத விதி. ஆனா ஸ்வாட்ச் டீம் அந்த ரூலை உடைச்சாங்க. அல்ட்ராசானிக் வெல்டிங் வச்சு வாட்சை நிரந்தரமா சீல் பண்ணிட்டாங்க. இதனால அதை ரிப்பேர் பண்ண முடியாது. ஆனா இது வாட்டர் ப்ரூஃபா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரோபோட்டால சில செகண்ட்ஸ்ல அசெம்பிள் பண்ண முடிஞ்சது. சரி, இந்த வாட்சை உருவாக்கிட்டாங்க. 1983ல செகண்ட் வாட்ச், அதாவது ஸ்வாட்ச் மார்க்கெட்டுக்கு வந்தப்போ என்னாச்சு? பல பேர் இதை பிளாஸ்டிக் பொம்மைன்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. ஆனா மக்களுக்கு இது ரொம்ப பிடிச்சு போச்சு. நம்பர்ஸ பாருங்க. முதல் வருஷமே 1.1 மில்லியன், 3வது வருஷத்துல 12 மில்லியன். இது ஒரு மெகா ஹிட். மக்கள் இதை ஒரு வாட்சா மட்டும் பார்க்கல, ஒரு ஃபேஷன் அக்சசரியா பார்த்தாங்க. ஆனா கதை இத்தோட முடியல. இந்த மலிவான பிளாஸ்டிக் வாட்சோட உண்மையான சாதனை வேற ஒண்ணு. இந்த ஸ்வாட்ச் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு, ஒரு அயனி இருக்கு. இதுதான். இந்த மலிவான ஸ்வாட்ச் வித்து கிடைச்ச கோடிக்கணக்கான பணத்தை வச்சு நிக்கோலஸ் ஹைக் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? அழிஞ்சு போற நிலைமையில் இருந்த ஒமேகா, பிரகுவே, லாங்கின்ஸ் மாதிரி பெரிய பெரிய லக்ஸுரி பிராண்டுகளை விலைக்கு வாங்கி அதையெல்லாம் காப்பாத்தினாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு $30 பிளாஸ்டிக் வாட்ச் $10,000 லக்ஸுரி பிராண்டுகளை காப்பாத்திருக்கு. அப்போ இந்த ஸ்வாட்ச் கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன? லெசன் ரொம்ப சிம்பிள். விலையை குறைக்கிறதுக்காக குவாலிட்டியே குறைக்காதீங்க. அதுக்கு பதிலா அந்த பொருளோட அடிப்படை கட்டமைப்பையே சிம்பிளாக்குங்க. அவங்க வாட்சை மட்டமாக்கல, அதோட வடிவமைப்பையே புத்திசாலித்தனமா எளிமையாக்குனாங்க. இதுதான் உண்மையான புத்தாக்கம். இந்த ஒரு வரி இந்த முழு கதையும் சொல்லிரும். ஒரு பிரச்சனை வரும்போது நாம ஏதாவது சேர்த்தத்தான் நினைப்போம். ஆனா ஹயக்கும் அவரோட டீமும் தேவையில்லாததை கழிப்பதன் மூலமா ஒரு இண்டஸ்ட்ரியையே காப்பாத்திட்டாங்க.
இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். எல்லாமே மோர்னு போயிட்டு இருக்கிற இந்த உலகத்துல நீங்க எதையாவது கழிப்பதன் மூலமா, சிம்பிளாக்குறது மூலமா என்ன பெரிய விஷயத்த சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.